ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2M ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான ஒரு எக் ரைஸ் எப்படி ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ரெடி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சு கடாயில் லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நமக்கு தேவையான அளவு எக்கை விட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். எக்குக்கு தேவையான சிறிதளவு உப்பையும் சேர்த்து நல்லா ரொம்ப ஸ்க்ராம்பிள் பண்ணாமல் ஓரளவு மீடியமாக ஸ்க்ராம்பிள் பண்ணி அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் நாம் ஒரு சீக்ரெட்டான மசாலா சேர்க்க போகிறோங்க. கடைசி வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன மசாலா அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். A2M ஸ்பைசஸில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ ஆட் பண்ணுறது இல்லைங்க. 100% ஹோம்மேடு மசாலா. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. நம்ம மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தவங்க அதோட வேல்யூபிள் கமெண்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்குறீங்க. நம்ம மசாலா பற்றி ஃபீட்பேக் கொடுத்தது எல்லாமே கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்பில். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோட்டல் சுவையில் சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் எப்படி நம்ம அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்றோமோ அதேமாரி நம்ம வீட்லேயும் சிம்பிளாக ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது எல்லாமே அஜினோமோட்டோ கலந்துருக்கிறதுனால அது உடம்புக்கு கெடுதல் தாங்க. அதே சுவையில் நம்ம வீட்டிலே தரமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு தரமான டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆனியன், முட்டைக்கோஸு, கேரட், பீன்ஸு, குடமிளகாய், உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப கடாய் சூடு பண்ணி ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் வெங்காயம், முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஆனியனும் கேபேஜ் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் மசாலா என்ன சிறப்பு அப்படின்னா அதோட டேஸ்ட்டு தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. அந்த டேஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த சுவை என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி நம்ம குறைந்த விலையில் தாங்க கொடுத்துட்ருக்குறோம். அதாவது நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பிராண்ட் மசாலா ரொம்பவே ரேட் கம்மிங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தெரியும் இதோட ரேட்டு, இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போது வெங்காயம், கேபேஜ், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கினதும் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் யூஸ் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிற எக்கையும் ஆட் பண்ணிக்கலாங்க. எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் என்ன இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா A2M ஸ்பைசஸ் மசாலாவோட ஒரு 1/4 டீஸ்பூன் நமக்கு தேவையான குவான்டிட்டி, அதாவது ரைஸ் இப்போ 2 கப் எடுத்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போதுங்க. A2M ஸ்பைசஸ் மசாலா அந்த 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது நான் சொல்லணும்னு இல்லைங்க. ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா இப்போ எக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சாப்பாடு ஆல்ரெடி நம்ம வடித்து ஆற வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த ஆற வச்ச சாப்பாடை இதோட கொடுத்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இதில் சோயா சாஸ் ஒரு ஸ்பூனும், டொமேட்டோ கெச்சப்பு, டொமேட்டோ சாஸ் இது ஹோம்மேடாகவே நமக்கு கிடைக்குதுங்க. அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டா நமக்கு டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் எக் ரைஸ் ரெடிங்க. நம்ம இப்போ எல்லாருமே இப்போ வருங்காலத்தில் எல்லாருமே ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹெல்த் கான்சியஸ் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டதையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறத விட ஆரோக்கியமான மசாலாக்கள், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு எல்லாருமே உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னு தான் இப்போ எல்லாருமே நம்ம பாரம்பரிய உணவுகளை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தாங்க நம்ம ரெடி பண்ணி தர மசாலாக்கள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி தாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. 100% ஹோம்மேடு மசாலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். A2M ஸ்பைசஸ் மசாலாவில் என்னென்ன ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்கன்னா வெஜ் மசாலா, நான்வெஜ் மசாலா, பொடி வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா முருங்கைப்பொடி, கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, 4 பொடி வெரைட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதேமாதிரி மசாலாக்கள் வெஜ், நான்வெஜ் எல்லா மசாலாக்களும் தரமான சுவையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட தரமான சுவை உங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு முழு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நான் இன்றைக்கி சிம்பிளாக தாங்க எக் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆனியனும் கேபேஜ் மட்டும் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் என்கிட்ட எதுவும் இல்லை. அப்படியே யூஸ் பண்ணாலும் எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டா. அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் போடாமல் எக்கு மட்டுமே எக்கு ஆனியன் வச்சு மட்டுமே நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறேங்க. நீங்களும் ஒன்ஸ் இந்த மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். A2M ஸ்பைசஸ் மசாலா அனைத்துமே ட்ரெடிஷ்னல் முறைப்படி தாங்க நாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நான் மசாலா வாங்கி யூஸ் பண்ணாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ டு ஆல். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.